வணக்கம். சாதிக்க பிறந்தவர்கள் பாகம் 2. ஜெசிகா ஹோப்ஸ். வாழ்க்கையில் கைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்பிக்கை இருந்தால் முன்னேறலாம் என்பதற்கமைய முன்னேறி வாழ்ந்தவர் ஜெசிகா ஹோப்ஸ். நாம் கைகளால் செய்யும் அன்றாட வேலைகளை இவர் தனது கால்களால் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய பழகிக்கொண்டார். பல் துலக்குதல், எழுதுதல், தட்டச்சு செய்தல், இசைக்கருவி வாசித்தல், சமைத்தல் என பலவற்றை இவர் தனது கால்களினால் செய்து கொள்வார். இவற்றோடு மட்டுமன்றி தனது காலினால் காரினையும் ஓட்டி அதற்கான ஓட்டுநர் உரிமத்தினையும் ஜெசிகா பெற்றுள்ளார். காரோடு நின்றுவிடவில்லை, இவர் ஆகாய விமானத்தினையும் காலினால் ஓட்டி சாதனை படைத்திருக்கின்றார். அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தில் 1983 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஜெசிகா ஹோப்ஸ் பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள். ஜெசிகா பிறக்கும் போதே 2 கைகளும் இன்றி பிறந்தார். பெற்றோர்கள் நம்பிக்கையுடனும் நம்பிக்கை ஊட்டியும் ஜெசிகாவை வளர்த்தனர். பள்ளி செல்ல வேண்டிய வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அங்கு கால்களால் எழுதி தனது கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டார். எனினும் பள்ளியில் உள்ள சக மாணவர்கள் ஜெசிகாவுடன் சேர்ந்து பழக தயங்கினர். தன்னுடைய குறைபாடே இதற்கு காரணம் என வருந்திய ஜெசிகா மனதில் உறுதியுடன் ஏதும் சாதிக்க வேண்டும் என நினைத்தார். 10 வயதில் தற்காப்பு கலை என்கின்ற கரையத்தை கற்று தேர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஜெசிகாவை மாணவர்கள் நண்பியாக ஏற்க தயாராகினர். தொடர்ந்து இக்கலையில் அடுத்த தரங்களிலும் தேர்ச்சி பெற்று கருப்பு பட்டியினை ஜெசிகா பெற்றுக்கொண்டார். அரிசோனா மாநிலத்தில் இடம்பெற்ற கராத்தே தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற ஜெசிகா உலக சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய பெயரினை பதிவு செய்து கொண்டார். பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, பல்கலைக்கழக கல்வி என கல்வியில் உயர் தேர்ச்சி பெற்ற ஜெசிகா இளங்கலை மாணி பட்டத்தினையும் பெற்றுள்ளார். நடனம், உளவியல் பாடங்களில் சிறந்து விளங்கிய ஜெசிகா